வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லை, கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகளோட முக்கியமான நீர் ஆதாரம் பேச்சிப்பாறை டேம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நாகர்கோவிலிருந்து 43 கிலோமீட்டரும் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. 2 இடத்துலேருந்தும் நமக்கு பஸ் சர்வீஸ் இருக்குது. பேச்சிப்பாறை ஊர் என்ட்ரன்ஸில் வரும்போது இது மாதிரி ரோடு 2ஆக பிரியும். 2 பக்கமுமே பேச்சிப்பாறை அணின்னு தான் போர்டு வச்சுருக்குறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இடது பக்கம் போனோம். வாங்க போய் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குதுன்னு. அப்படியே இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இடது பக்கம் ரோடு வழியாக வந்தோம்னா அதுதான் நம்ம டேமோட என்ட்ரன்ஸ். இதுதான் டேமோட என்ட்ரன்ஸ். டேமு வந்து காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பார்க்குறதுக்கு அலோட் பண்ணுறாங்க. என்ட்ரி டிக்கெட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கார் பார்க்கிங்க்கு 25 ரூபா கொடுக்கணும். மற்றபடி இங்கே ஃபீஸோ வேறு ஒன்றுமே கிடையாது. அதை பே பண்ணிவிட்டு மேலே போனீங்கன்னா நம்ம டேம் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த அணை வந்து 1895லேருந்து 1906 இந்த இடைப்பட்ட வருஷங்களுக்குள்ளே தான் வந்து அணை கட்டப்பட்டிருக்குது. இதை அப்போது திருவிதாங்கூர் சமஸ்தான ராஜாவாக இருந்த ஸ்ரீ ராமவர்ம ஸ்ரீ மூலம் திருநாள் அவர் சொல்லி இன்ஜினியர், பிரிட்டிஷ் இன்ஜினியர் மிஸ்டர் ஹம்பர் அலெக்சாண்டர் மின்ஷிங் அவரால் வந்து இது கட்டப்பட்டிருக்கு. இதுபோல் 8 மதகுகள் இருக்குது. தண்ணி திறந்து விடுவாங்க. இது வழியாக தான் நமக்கு ஆற்று பாசனமாக தண்ணி எல்லா இடமும் போகுது. குளிக்கலான்னு பார்த்தா இங்கே வாய்ப்பே இல்லை. இந்த அணை வந்து அப்போது 26.1 லட்சம் ரூபாயில் வந்து கட்டியிருக்கிறாங்க. இவர் தான் வந்து அந்த அணையை கட்டின மன்னர். அது கட்டி 100 ஆண்டுகள் ஆனது கூட நினைவு தூணு தான் இது. மேலேருந்து பார்க்கும்போது அணை இப்படி தான் தெரியும். இதுதான் அணைக்கு மேல் பக்கம் போகக்கூடிய வழி. இது முன்னாடி அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போது பாதுகாப்புக்காக யாரையும் அங்கே உள்ளே விடுறதில்லை. கேட்டை போட்டாங்க குறுக்க. முன்னாடி நமக்கு இப்போ அதுக்கு மேலெல்லாம் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ அது முடியாது. இதுதான் அந்த அணையை கட்டின இன்ஜினியரோட ஃபோட்டோ. இது அவரோட கல்லறை. இவர் வந்து 1913 வருஷம் செப்டம்பர் மாதம் தான் இறந்துருக்கிறார். அணை வந்து 1906 கட்டி முடிச்சிட்டாங்க. என்னடா அணை இவ்வளோதானா, முடிஞ்சு போச்சு, இதை பார்க்க தான் வந்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம திரும்பி வந்து வலது பக்கம் வரக்கூடிய ரோடு வழியாக வந்தால் அணைக்கு பின்பக்கம் போகலாம். அங்கே என்ன இருக்க போகுது அப்படி தானே நினைக்கிறீங்க? வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அந்த அணைக்கு பேக் சைடு போகக்கூடிய வழி. வாங்க போகலாம். கிட்ட வந்து காணி. இது என்ன தெரியுமா? தெரியாதா? இது என்ன மரம்? ரப்பர் மரத்தில் உள்ள காய் இது. நம்ம மெதுவாக அப்படி கீழே இறங்கி வந்தா எங்க இது என்னதுங்க? கடல் மாதிரி விரிஞ்சு கிடக்குது. ஆனால் அடிப்பொலி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அழகான செம்மண் பூமி, சுற்றி மலைகள், தண்ணி. அருமையான ஒரு ஃபோட்டோஷூட் நடந்தது ஏற்ற இடம். இங்கேருந்து போட் சர்வீஸ் இருக்குது. போட்டில் கூப்பிட்டு போய் ஒரு 1/2 hour ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு விடுவாங்க. நாங்கள் வரும்போது போட்டு கிளம்பி போயிடுச்சு. அதனால் போட்டு வர்றது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது போட்டு 1/2 hour போகிறதுக்கு 650 ரூபா.
அது எத்தனை பேர் ஏறினாலும். இப்போது 16லேருந்து 18 பேர் ஏறலாம். நீங்கள் 4 பேர் போனாலும் 650 ரூபா கொடுக்கணும். 16 பேர் போனாலும் 650 ரூபா கொடுத்தா போதும் ஷேர் பண்ணி. இது வழியில் நடந்து வரக்கூடிய வழியில் இது மாதிரி பாட்டிலை உடச்சி போட்டிருந்தாங்க. போட்டுக்கு வெயிட் பண்ண நேரத்தில் அகில் வந்து அதை க்ளீன் பண்ணி போட்டான். இது மாதிரி டூரிஸ்ட் பிளேஸை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம வீடாக இருந்தால் நம்ம இதெல்லாம் போடுவோமா? போட மாட்டோம். அதை க்ளீன் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் நேரம் கரையில் விளையாடிட்டு இருக்கும்போது போட்டு திரும்பி வந்துடுச்சு. இந்த போட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். இங்கே 2 போட் இருக்குது. இன்னொரு போட்டில் வந்து ஃபுல்லாக லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்குது. லைஃப் ஜாக்கெட் இருக்கிற போட்டில் போனால் நல்லது. ஏன்னா நாங்கள் போன போட்டில் லைஃப் ஜாக்கெட்டு இல்லை. ஏரி ஆழமானதுனால நம்ம வந்து லைஃப் ஜாக்கெட்டு போட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப பழமையான அணைக்கட்டாகும் இது. பின்னாடி தெரிகிறதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை ஆகும். இங்கேருந்து வரக்கூடிய கோதையாறு அந்த ஆற்றுக்கு குறுக்க தான் இந்த அணையை கட்டியிருக்கிறாங்க. இதோட ஆழம் வந்து 14.6 மீட்டர் ஆழம் உள்ளது. இது ஏறக்குறைய 2 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இந்த தண்ணி பயன்படுது. கன்னியாகுமரி மாவட்டம், அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராதாபுரம் தாலுகா அளவில் கொஞ்சம் விவசாய நிலங்களுக்கும் இந்த தண்ணி பயன்படுது. இது மன்னர்கள் கட்டினதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஐயா காமராஜர் காலத்தில் இதை ஆழப்படுத்தி விரிவுபடுத்தியிருக்காங்க. பின்னாடி தெரியக்கூடிய இந்த மலைகளில் சுற்றி 8 கிராமங்கள் இருக்குது. இங்கே வந்து கணிகர்னு சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த போட் சர்வீஸ் தான். இந்த போட்டில் தான் போயிட்டு வராங்க. அங்கே ஸ்கூல் இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கிடச்சுன்னா அங்கே போய் பார்க்கலாம். வாங்க போட்டில் போய் இயற்கையை ரசிப்போம். இங்கே வந்து போட் சர்வீஸ் எப்போவுமே இருக்கும். நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னா இது மாதிரி பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு தீவில் வந்து உங்களை இறக்கி விடுவாங்க. நீங்கள் அங்கே சமைச்சு சாப்பிட்லாம், இல்லை சாப்பாடு கொண்டு போய் அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க அப்படின்னு அந்த போட்டுக்காரங்க சொன்னாங்க. இங்கே வந்து எப்போ இருந்தாலும் குளிக்கலாம் சைடில். நாங்களும் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக அங்கே லோக்கலில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இடி இடிக்கிற அந்த நேரங்களில் நம்ம இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா சுற்றி மரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இடி தாக்கக்கூடிய அபாயம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லபடியாக ஒரு போட்டிங் அமைதியாக சுதந்திரமாக போய் இயற்கையில் என்ஜாய் பண்ணிட்டு வந்து குளியலை தொடங்கியாச்சு. அப்படி ஒரு நல்ல ஒரு குளியல் போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ இது மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம்.
வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.